உலகெங்கிலும் உள்ள லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான புரட்சித் தலைவர் அன்புலத்தில் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். புரட்சித் தலைவர் வழியில் தம்பி தளபதி விஜய் அவர்கள் நல்ல ஆட்சி பல்லாண்டு வாழ்க. பாருங்க, நேற்று பட்ஜெட் எவ்வளவு விஷயங்கள், அதில் கிட்டத்தட்ட 2 மணி நேரம் இடைவிடாமல் நிதியமைச்சர் அவர்கள் படித்தாங்க, பார்த்தோம். இதில் முக்கியமாக ஒன்று கவனிக்கணும். பள்ளிகளை பொறுத்த வரைக்கும் அவங்க என்னென்ன செய்ய போகிறாங்க, நாட்டுடைய வளர்ச்சிக்கு என்னென்ன கொண்டு போகிறோம், மெயினாக மெட்ராஸில் இந்த கூவம் ஆற்றுல கழிவுகளை தடுத்து நிறுத்தி அதை மாடர்ன் சிட்டியாக கொண்டு போகிறதுக்கு என்ன வழி, பல வழிகள். அதாவது இவர்களுடைய இந்த திட்டங்கள் அனைத்தையும் பார்த்துட்டு மாண்ட கட்சிகள் ஆடி போயிட்டாங்க. அவங்க என்னடா சொல்கிறது, எதையாவது ஒரு குறை சொல்லணுமே, அப்படி ஏதாவது சொல்கிறதுக்கு தேர்தல் வாக்குறுதி என்னாச்சு, அவ்வளோதான், அவங்களாம் அதை இருக்கட்டும், விட்டுருங்க, அவங்கள பற்றி பேச வேண்டாம். இப்போ மாணவர்களுக்கு சைக்கிள் இதுவரைக்கும் கொடுத்ததுக்கும் இனிமேல் கொடுக்க போகிறதுக்கும் வித்தியாசம் பார்க்க போகிறாங்க. கூவம் ஆற எப்படி சுத்தம் பண்ணணும் அப்படிங்கிறதும் தெரியும் தம்பி தளபதி விஜய் அவர்களுக்கு. அதாவது ஒரு நல்லவன் ஒரு ஆட்சிக்கு வந்தால் எல்லாமே நல்லதே நடக்கும். தண்ணி தரமாட்டேன்னு சொன்ன கர்நாடகாவிலேருந்து இப்போ பாருங்க 25,000 லிட்டர் தண்ணி, கண்ணாடி தண்ணி வந்துகிட்டு இருக்கு. அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது நல்லவர் ஆட்சிக்கு வந்தால் இதெல்லாம் நடக்கும். மாண்ட கட்சிகள், திருப்பியும் சொல்கிறேன், இந்த தடுப்பணைகள்லாம் அவங்க கட்ட தெரியாது. ஏதாவது என்னைக்காவது இந்த தடுப்பணைகளை பற்றி அவங்க எதாவது பேசியிருக்காங்களா? தண்ணியை தேக்கி வைக்கணும், இவ்வளோ தண்ணியை கொண்டு போய் போடல, போய் கடலில் கலக்குதே அப்படின்னு. இப்போ அதை பற்றி பொதுமக்கள் பேச ஆரம்பிக்கும். ஆஹா, நம்ம இத்தனை வருஷமாக செஞ்ச தவறுகள் இன்னைக்கு தெரிஞ்சு போச்சு மக்களுக்கு அப்படின்னு வெக்கி தலைமுனியத்துக்கு பதிலாக எந்த போராட்டம் பண்ணலாம், இந்த ஆட்சியை எப்படி பேரை கெடுக்கலாம் மக்கள் மத்தியில், உடனே இளைஞர்களுக்கெல்லாம் காசு கொடுத்து, அதுக்குன்னு சில பேர் இருக்காங்கல்ல, 100க்கு 2 பேர், ஒரு பேருக்கு எல்லாமே போடுவாங்க காசுக்காக. அவங்கள வச்சு எதையாவது ஒன்று பேச விட்டு அவங்க மல்லாக்கப்படுத்தி ஏற்றிட்டு போகிறாங்க. அவங்க மேலே தான் இதை நம்ம இந்த உதாரணம் கூட சொல்கிறதுக்கு நான் வெக்கப்படுறேன். அதாவது தன்னுடைய தவறுகளை முதல் திருத்தி கொண்டு தான் மற்றவங்களுடைய தவறை பற்றி பேசணும். தன் தவறை நியாயப்படுத்துகிறவன் என்றைக்குமே வாழ்க்கையில் முன்னேற முடியாது, எந்த கட்சியும் முன்னேற முடியாது. அதாவது புரட்சி தலைவர் தன்னுடைய பாடல் வரிகளில் எவ்வளவோ நல்ல நல்ல கருத்துக்கள், வயிற்றுக்காக மனுஷன் இங்கே ஆடி பாடுறான் பாரு, ஆடி முடிச்சு இறங்கி வந்தா அப்புறம் தாண்டா சோறுங்கிற மாதிரி, இந்த உணவுக்காக தன் குடும்பத்தில் உள்ளவங்க நல்லபடியாக சாப்பிடணும், தன் குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு ஒரு வீடு கட்டி கொடுக்கணும், தன் குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு கல்யாணம் பண்ணணும், இப்படிங்கிற ஒரு கனவோட ஒரு குடும்ப தலைவன் வாழ்நாள் புறம் உழைக்கிறான். அப்படிப்பட்ட உழைக்கக்கூடிய குடும்பங்கள் நமது இந்திய நாட்டிலே அதிகம், தமிழ்நாட்டிலே இருக்காங்க. அந்த அவங்களுடைய உழைப்பை சுரண்டி இந்த தனிப்பட்ட முறையில் அந்த சில பேர், இந்த மாண்ட கட்சிகளில் பாருங்க, அந்த சில பேர் மட்டும் அவங்க வாழ்கிற சொகுசு வாழ்க்கையை, கையில் 20 கோடி ரூபாய் வாட்சி, நம்மலாம் அதிகபட்சம் 5000 ரூபாய்க்கு வாட்சி கட்டினாவே பெருசாக தெரியுது. அவங்கெல்லாம் பாருங்க 20 கோடிக்கு வாட்சி. ஒரு 10 லட்சத்தை பேங்க்ல போட்டாச்சுன்னா மாதம் 7000 ரூபா, அந்த 70 பைசா வட்டி வந்தால் கூட அந்த வயிற்ற கழுவலான்னு நினைக்கிறவங்க இருக்காங்க. அந்த எண்ணம் வராது பாருங்க. இவங்களுக்கு எத்தனை ஆயிரம் கோடி அழுத்தினாலும் சரி, அந்த கோடி மேலே கோடி வச்சுக்கிட்டு மேலே ஏறி உட்காந்துப்பாங்களே ஒழிய ஏழை மக்களுக்கு என்னைக்காவது செஞ்ச, இப்போ புரட்சி தலைவர் போல தன்னுடைய இறப்புக்கு பிறகு அத்தனையும் பாருங்க, ஏழை குழந்தைகள் காது கேளாது ஊமப்பள்ளிக்கு எழுதி வச்சுட்டு போனாங்க. அந்த மாதிரி ஏதாவது நினச்சி பாருங்க. இவங்கெல்லாம் செய்ய மாட்டாங்க, அது செய்ய தெரியாது. அந்த சேவை செய்யறதுக்கு சில விஷயங்கள், அந்த நல்ல எண்ணம் வேணும். இவங்களுக்காக அந்த நல்ல எண்ணம் கிடையாது. அதனால தான் ஆண்டவனா பார்த்து தம்பி தளபதி விஜய் அவர்களை புரட்சி ஆன்மாவும் ஆண்டவனும் சேர்த்து அனுப்பிச்சிருக்கு தமிழ்நாட்டுக்கு. நல்ல ஆட்சி நடக்கிறது மட்டும் இல்லை, இனிமேல் பாருங்க மக்களுடைய தனி மனிதனுடைய வருமானம் உயரும். அதை பல தடவை நான் சொல்லியிருக்கேன். நம்ம வாழ்க்கையை மற்றவங்க வெறும் வாயில பேசுவாங்க, இவங்க செயலில் செய்ய போறாங்க. பெருந்தலைவர் காமராஜர் பேரில் எந்த திட்டமாவது ஏதாவது கொண்டு வந்தாங்களா நினைச்சு பாருங்க. பேரறிஞர் அண்ணாவுடைய பிறந்த நாளுக்கு தாய்மாமன் திட்டம் சொல்லி தங்க மோதல் திட்டம் பாருங்க. நல்ல மனிதர் நல்ல எண்ணத்தோட நல்ல உங்களுடைய பேர்ல நல்ல விஷயம் நடக்குது.
இன்னைக்கு பட்ஜெட் மாமூல் படி பாருங்களேன், வானத்துக்கு பூமிக்கு குதிப்பாங்க எதிர்கட்சிகள். ஆனால் மக்கள் பார்க்கட்டும்னு சொல்லிட்டு தான் லைவாக அத்தனையும் அங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறது தெல்ல தெளிவாக நேற்று பாருங்க, நம்ம உட்காந்து பார்க்குறோம். மணிக்கணக்கில் அவர் வாசிக்கிறார். அந்த அந்த எவ்வளோ தூரத்துக்கு எவ்வளோ ஒதுக்கீடு எப்படி செய்யலாம், பள்ளிக்கூடத்தை எப்படி தூய்மை, பள்ளிக்கூடங்களை பார்க்குறோம். நம்ம எவ்வளோ பள்ளிக்கூடங்களை பார்க்குறோம். லெட்டின் பாத்ரூம் சரியாக இருக்காது, காம்பவுண்ட் சுவர் சரியாக இருக்காது, காம்பவுண்ட் சரி இடித்து விழுந்து குழந்தைங்கள்லாம் செத்து போகுது. எவ்வளோ விஷயங்கள் நம்ம பார்க்குறோம். அதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி பாருங்க. அதுக்கு பணத்தை ஒதுக்கி இப்படி செய்யுங்க, இப்படி செய்யுங்க. விளையாட்டுத்துறையில் தமிழக முதலமைச்சரை நான் ஒரு வேண்டுகோளை வைக்கிறேன். 6ஆம் கிளாஸ்லேருந்து 10ஆம் கிளாஸ் வரைக்கும் படிக்கக்கூடிய மாணவர்கள் டெய்லி அரை மணி நேரம் உடம்புல தெம்பு இருக்கிறவங்க சிலம்பு சுற்றணும்னு ஒரு ஆர்டர். டெய்லி சாயந்தரம் ஸ்கூல் முடிஞ்ச கூட 4 மணிக்கு முடியுது, 15 நிமிஷம் அப்பா சிலம்பு எடுத்து ஒரு சுற்றிட்டு இன்னைக்கு இந்த படம் ஒரு 15 நிமிஷம் உடம்பு அது வளைச்சா போகும். அரை மணி நேரங்கிறது நியாயமானது. பெண்களுக்கு பரதநாட்டியம், அது மட்டும் இல்லை இசை கருவிகளை அவங்களுக்கு கற்றுக் கொடுக்க சொல்லுங்க. அந்த காலத்தில் நான்லாம் பிறந்தப்போல என் ஊரில் காலேஜே இல்லை. அப்புறம் திராவிட முன்னேற்ற கழகத்து பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய தலைமையில் திராவிட முன்னேற்ற கழகத்தில் பாவலர் முத்துசாமின்னு மந்திரியாக இருந்தார். அவர் தான் 2 காலேஜ் கொண்டு வந்தார். புரட்சி தலைவரால் 1967 திமுக ஆட்சி வந்தது. அப்படியே வச்சுக்கலாம். புரட்சி தலைவரால் தான் இங்கே 2 காலேஜ் வந்ததுன்னு கூட சொல்லலாம். அப்படி அந்த அளவுக்கு. ஏன் இது சொல்கிறேன்னா பாருங்க, அந்த காலத்துலலாம் நாங்கள் இது ஏதாவது ஒரு வீணை வாசிக்கணும், பெண்களுக்கு பரதநாட்டியம் சொல்லுங்க கேட்கல. இப்போ அப்படி இல்லை. எல்லா ஊர்லேயும் கிராமத்தில் கூட இன்னைக்கு நாட்டிய பள்ளி வந்துருச்சு. தயவு செய்து பெண்கள் உடல் ஆரோக்கியமாக வளரணும்னா அந்த குழந்தைகள் குறிப்பாக அந்த 10 வயசுலேருந்து 15 வயசுக்குள்ளார அவங்க அழகாக அந்த பரதநாட்டியம், மாணவர்களுக்கு சிலம்பு பயிற்சி, பெண்களும் சிலம்பு பயிற்சி, ஆண்களுக்கு பெண்கள் சமம் தாராளமாக. இதை மட்டும் தயவு செய்து ஒரு கட்டாய பாடமாக கூட ஆக்குங்க. அதில் கொஞ்சம் உடம்பு ஃபிட்டு, ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை டாக்டர் வந்து ஒரு ஜென்ரல் செக்அப். அந்த குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு எந்த மருத்துவமனையில் போய் மருத்துவ பரிசோதனை பண்ணாலும் சரி, அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் அவங்களுக்கு இலவசமாக அறிவிங்க. இது என்னுடைய வேண்டுகோள். ஏன்னா இளைய சமுதாயத்தை ஆரோக்கியத்தோட வளமாக வளர்த்தனோம்னா தான் எதிர்கால சமுதாயம் அப்படியே அருமையாக இருக்கும். அதனால இதை ஒரு என்னுடைய கோரிக்கையை நான் வைக்கிறேன். மீதி எப்பயும் மாதிரி அதான் எதிர்கட்சிங்க பேசத்தான் செய்யும். இன்னைக்கு பாராளுமன்றம் சொல்ல முடியாது. நம்ம புரட்சி தம்பி தளபதி அவர்கள் பாராளுமன்றத்துக்கு போய் பிரதமர் ஆனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அது அப்புறம் பார்த்துக்கலாம். அந்த சூழ்நிலை வரட்டும். இப்போ சட்டசபையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இவங்க இந்த மாண்ட கட்சிகள் பண்ற சேட்டை இருக்கு பாருங்க, சரியான சேட்டை பண்ணுவாங்க. வேடிக்கை பார்க்க தான் போறோம். உங்களோட சேர்ந்து நானும் ஆர்வமாக தான் இருக்கேன் அதை பார்க்கறதுக்கு. புரட்சி தலைவர் வழியில் தம்பி தளபதி விஜயனுடைய நல்லாட்சி பல்லாண்டு வாழ்க. புரட்சி தலைவர் வழியில் புதிய சமதர்ம சமுதாயம் படைப்போம். இயன்றவரை செய்வோம் ஏழை எளிய மக்களுக்கு. புரட்சி தலைவர் நாமம் வாழ்க. வணக்கம்.